மகாநதி சீரியலில் இப்போது விஜய்க்காக காவேரி ஒரு பக்கம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ வரல. இதனால சாரதா வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்க காவேரி அப்படின்னோன்னா, கோயிலுக்கு வந்திருக்கேன். எவ்வளோ நேரமாக கோயிலில் இருக்க அப்படின்னா, அம்மா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேம்மா அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, நீ உடனே கிளம்பி வா, எவ்வளோ நேரம் உட்காந்துருப்ப, கிளம்பி வா, வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு காவேரி ஒரு பக்கம் கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போது வந்து போகிற வழியில் காவேரிக்கு ரொம்ப மயக்கமாயிடுது. இதனால கரெக்டாக மயக்கம் போட்டு விழும்போது நிவின் வந்துடுறாரு. வந்துட்டு என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு, என்னாச்சு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலையில் சாப்பிடல, அதனால எதுவும் கொஞ்சம் வீக்காக இருப்பேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நான் வந்து விஜய் கூட விஜய் பார்க்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்ல, ரொம்ப நல்லது காவேரி அப்படின்னோடனே, எனக்கு இந்த வெண்ணிலா மேட்ரு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிவின், மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, விஜய் கூட ஒன்று சேர்ந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல முடிவு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை நினைக்கும் போது, நானும் இதை தான் நினைப்பேன், எப்போ நீயும் விஜயும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு நிவினும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் விஜய் வந்து காவேரியை பார்க்கறதுக்கு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்போ மனசில் நினச்சிட்டு வராரு, வெண்ணிலாவை பற்றின எல்லா விஷயத்தையுமே காவேரி கிட்ட சொல்லிடணும், சொல்லிட்டு காவேரியும் நம்ம கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்லாம் நினைக்கிறாரு. ஸோ வர வழியிலே நம்ம விஜய்க்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு விஜய். அப்படியே ரொம்ப சந்தோஷம், சரி ரொம்ப நல்லது, நான் உடனே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கால் வந்து வச்சிடுறாரு. இப்போ காவேரிக்கு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறாரு. இங்கே பாரு காவேரி, வெண்ணிலாவோட மாமா ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம் இல்லையா ரிலேஷன், அவர் வந்து கிடச்சிட்டாரு. ஸோ நான் அவரை பார்க்குறதுக்காக போகிறேன், நான் இன்னொரு நாள் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு விஜய். ஸோ அந்த ஒரு மெசேஜை பார்க்குறாங்க காவேரி. ஸோ இதனால தான் விஜய் வரலையா, வெண்ணிலாவோட ரிலேஷன் வந்து கிடச்சாச்சா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்க, இப்போ போயிட்டு தாத்தா கிட்ட விஜய் வந்து சொல்கிறாரு, தாத்தா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி வெண்ணிலோட மாமா இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னோடனே, அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, சரி சரி கிளம்பு நானும் வரேன் அப்படின்னோடனே, தாத்தா நீங்கள் எதுக்கு வேணாம் அலையாதீங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்ல, இல்லைப்பா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பக்குவமாக எடுத்து பேசணும்ப்பா, பெரியவங்க யாராவது இருந்தால் தான் நிதானமாக பேசுவாங்க, உனக்கு என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு கூட ஒழுங்காக தெரியாது விஜய், ஸோ நானும் வரேன் அப்படின்ட்டு தாத்தாவும், சரி தாத்தா வாங்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வந்து 2 பேருமே போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வெண்ணிலா தெரியுமா எங்கள் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னா, வெண்ணிலா அங்கே தான் இருக்காளா, வெண்ணிலா இருக்காளானே தெரியல, அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் வெண்ணிலாக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு தான்ப்பா நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், வெண்ணிலா உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு மாமா வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஆமாம், இந்த மாதிரி அவள் அங்கே இருக்கனால எங்கள் ப்ராப்ளம் ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் ஆகுது, ஸோ அவள் வந்து இங்கே இருக்கட்டும், உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ செலவானாலும் அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாக்குன்னு ஒரு தொகை வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து சொல்ல, இதனால் சரி நான் பார்த்துக்கிறேன் வெண்ணிலாவை அப்படிங்கிற மாதிரி மாமா சொல்ல, சரி என் கூட கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவருமே ஒத்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது, இப்போ காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் எப்படி விஜய்க்கு தெரிய வருது, யார் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.